ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான மாசி மீன் குழம்பு, அதாவது தூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனோட குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாசி கருவாடை எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து ஒரு ஓரமாக கிடக்கும். அவ்வளோக்கு யாருமே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக முள்ளே இல்லாத மீன் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மீன் வாங்கலாம். ஏன்னா இதில் சென்ட்ரல் முள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் சில்லி எல்லாம் போடணுன்னா தாராளமாக இந்த மீனை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே தேங்காய் துண்டு மாதிரி இருக்கும். ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக நீங்கள் இதை வாங்கி சமைச்சு சாப்பிட வைக்கலாம். ஸோ இந்த குழம்பை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சண்டே மீன் எடுத்தால் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்போட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணும்போது மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நல்லா பொரியிற அளவுக்கு வதங்க விட்டுறலாம். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன தேங்காய், நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடிய அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளியை மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியாக இதில் ஒரு 3லேருந்து 4 காஷ்மீரி மிளகாவை நான் கலருக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மறுபடியும் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா மசாலா பார்த்திங்கன்னா கருகிரும். அடுத்ததாக நாம் வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே மசாலா வதக்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் கேஸ் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடலாம். அடுத்ததாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற மாசி மீன், அதாவது தூனா ஃபிஷ்ஷை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்க்கும்போது அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மீன் துண்டை அப்படியே மேலாக போட்டு விட்டுறலாம், கிளற வேண்டாம். மீன் துண்டை சேர்த்ததுக்கப்புறம் மேலாக மல்லித்தலையை தூவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு விட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மாசி மீன் குழம்பு ரெடி. மாசி கருவாடு மாதிரியே மாசி மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சண்டே ஒரு வேளை மாசி மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.